கடந்த 2 வருடமா 1½ ஆண்டு காலமா இந்த டீலிமிட்டேஷனை பற்றி தான் இந்தியா முழுக்க பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ நம்ம இதை ஏன் பேசணும், இந்தியாவில் ஏன் இந்த 2 ஆண்டு காலமாக இவர்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பை எடுத்து நடத்தினால் தென் மாநிலங்கள், அதாவது நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் தொகுதி குறையறதுக்கான, அதாவது நாடாளுமன்ற தொகுதிகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வட மாநிலத்தில் யூபி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிகப்படியான தொகுதி, அதாவது 200க்கும் கூடுதலாக அங்கே எம்பிகள் தேர்வாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் அதை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மத்திய சர்க்கார் சொல்கிறாங்க. கூடுதலாக இருக்கும் அப்படின்னு மத்திய சர்க்கார் சொல்கிறாங்க. அது அவங்க எந்த ஒரு சர்க்குலர் பேஸில் அவங்க சொல்கிறாங்கன்றத இன்னும் தமிழ்நாட்டு மக்களை போல் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் இல்லை தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கும் அவங்க இன்ன வரையும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கிடையாது. இதில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 8ஆம் தேதி தமிழ்நாட்டில் கலைவாணர் அரங்கம் சென்னையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடத்தினாங்க. இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம தமிழ்நாட்டிற்கு ராஜ்யசபா லோக்சபான்னு 2 இது இருக்குது. இதில் 51 எம்பிக்கள் இருக்காங்க, ராஜ்யசபா ப்ளஸ் லோக்சபா. ஆனால் அன்னைக்கு அந்த கலைவாணர் அரங்கத்தில் மொத்தம் 21 எம்பிக்கள் மட்டும்தான் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்த 21 எம்பிக்கள் யார் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இடதுசாரிகள், விசிகா, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பங்கேற்றுக்கிட்டாங்க. இதில் எந்தெந்த கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று கேட்டிங்கன்னா திமுக, அண்ணா திமுக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நீதி மையம், பாமக பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த கட்சிகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் தலைமையிலான கூட்டத்தில் பங்கெடுத்து கொள்ளவில்லை. அதனால் இந்த கட்சியினுடைய எம்பிக்களோ இந்த கட்சியினுடைய கொள்கைகளோ தொகுதி மறுசீரமைக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்னு நம்ம யாரும் எடுத்துக்க கூடாது. ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்த்தாங்க? இந்த இரண்டுமே பெரிய கட்சி, திராவிடத்தினுடைய சித்தாந்தத்தை கொண்ட கட்சிகள். கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டை, இந்த தமிழ் மண்ணை திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஏன் இவர்கள் பங்கேற்று கொள்ளலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தாவேகாவினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை நிலைப்பாடாக இப்போதைக்கு இல்லை. இப்போ இவங்க கூட்டத்தை கூட்டினார்களே, இந்த கூட்டத்தினுடைய தெளிவான விரிவாக்கம் அவங்க இதுவரையுமே கொடுக்க கிடையாது. இவங்க இப்போ அந்த மசோதாவை ஃப்ரீஸ் பண்ண சொல்கிறாங்களா, இல்லை இதை மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பில் எடுக்கணும்னு சொல்கிறாங்களா அப்படின்ற நிலைப்பாட்டில் தாவேகாவினுடைய அரசாங்கமே இன்னைக்கு இல்லாமல் இருக்குது. அதனால தான் திமுகவும் அண்ணா திமுகவும் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்து கொள்ளவே. அதே போல் மற்ற கட்சிகள் இப்போ பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மையம் கட்சிகளும் அந்த கூட்டத்திற்கு பங்கெடுத்துக்கல. இப்போ மக்களாகிய நீங்கள் கேட்கலாம், அப்போ இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்களா அப்படின்னுட்டு. கிடையாது. கடந்த 2025ஆம் ஆண்டு அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இந்த இந்தியாவினுடைய நாட்டில் இருக்கக்கூடிய 56 கட்சிகளை அழைத்து தமிழ்நாட்டிலே, தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையிலே 56 கட்சிகள் கூட்டம் நடத்தி அதில் 5 மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து இந்த சட்டத்திற்காக எதிராக தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தையும் பாராளுமன்றத்திலே இம்ப்ளிமெண்ட் செஞ்சாங்க. இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்கள் அன்னைக்கு அதை எதிர்த்து வாக்களித்து, அதாவது அந்த மசோதாவினுடைய தோல்வி எம்பிக்கள் வாக்களிச்சாங்க. எதுக்கு அதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் முன்பு சொன்னதை போலவே தமிழ்நாட்டில் ஆந்திரா, கர்நாடகா, நம்ம அது அண்டை மாநிலங்களில் இந்த தொகுதியை குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் மத்திய சர்க்காரிலிருந்து கொடுக்கவில்லை என்ற காரணத்தினாலும் இதை எதிர்த்தார்கள். பல சூழ்ச்சவங்கள் இதில் இருக்கின்றது. இதனால் எதிர்த்தார்கள். அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மசோதா தோல்வி அடைந்ததற்காக தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று நமது சேலத்திலே பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய சர்க்கார் பிஜேபி கடந்த 13 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் பல மசோதாக்களை முன்மொழிகிறார்கள். அது வெற்றியும் பெற்றிருக்கின்றது. ஆனால் அவர்கள் 3 முறை ஆட்சி கட்டத்தில் அமர்ந்து இந்த 13 ஆண்டுகளில் முதல் முறையாக
இந்த தொகுதி மறுசீரமைப்பு தோல்வி பெற்று எதிர்க்கட்சியாக இருந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியும் கிடைத்தரும். இதில் என்ன பாதிப்பு இருக்கின்றது, தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மக்களவை தொகுதின்னு எடுத்துக்கொண்டா 543 தொகுதிகள் இருக்கு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா 39 தொகுதி இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது 816 தொகுதிகள் வரக்கூடும், தமிழ்நாட்டிற்கு 59 தொகுதிகள் வரும்னு சொல்லி மத்திய சர்க்கார் சொல்றாங்க. உடனே பாமர மக்களும் கேட்கலாம், அப்போ இது நமக்கு தமிழ்நாட்டுக்கு லாபம் தானே, தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக எம்பிக்கள் கிடைப்பாங்க, கூடுதலாக நம்ம பேசலாம்னு சொல்வீங்க. ஆனால் அரசியலில் பல கணக்குகள் இருக்கின்றது, பல வகைகள் இருக்கின்றது. இப்போ இந்த எண்ணிக்கை கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 39 59ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 20 தொகுதிகள் நமக்கு கூடுதலாக வரப்போகுது. இந்த 20 தொகுதிகளில் இப்போ ஏற்கனவே நமக்கு 39 இருக்கு, அதில் 7.18% தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபண்டோ எல்லாமே 543ல் பிரித்து கொண்டால் நமக்குன்னு இருக்கக்கூடிய சதவீதம் 7.18. புதிய கணக்கு எடுத்துக்கிட்டாலையும் 59, அதே கணக்கு எடுத்துக்கொண்டாலையும் 7.23 தான் அப்படின்ற ஒரு கணக்கு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. இதை நம்ம மத்திய அரசு நாங்கள் உங்களுக்கு ஷேர் குறைக்கல, கூடுதலாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இதை அவங்க சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு இது கேரண்டியை நமக்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அதே போல் இப்போ இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால், தென் மாநிலங்களிலும் தமிழ்நாட்டிலும் குடும்ப கட்டுப்பாடு சீராக செய்து நாம் இருவர் நமக்கிருவர் என்ற கொள்கையோடு இருந்த மக்களுக்காகன தண்டனையா இது என்று இன்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். ஏனென்றால் ஒடிஷா, யூபிக்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அங்கு எடுத்துக்கொண்டால் ஒரு வீட்டில் 10லிருந்து 20 பேர் வரையும் இருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் நாம் இருவர் நமக்கிருவர் இருந்ததால் இன்றைக்கு இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய தண்டனையா என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கின்றது. அப்படி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வைத்து எடுத்தால் வட மாநிலத்தினுடைய எம்பிக்களுடைய குரல் தான் பாராளுமன்றத்திலையும் ஆகட்டும் இல்லை மாநிலங்களாகட்டும் ஓங்கி ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே தென் மாநிலத்திலிருந்து நாம் என்ன கத்தினாலும் என்ன பேசினாலும் அவர்கள் செவி கொடுத்து கேட்க போவதில்லை. அவர்களுக்கு தேவையான எண்ணிக்கை வந்துவிடும், அவர்கள் எந்த மசோதாவானாலும் அவர்கள் நிறைவேற்றி கொள்வார். இது கூட்டாட்சியின் சமநிலைக்கு மிகவும் முற்றிலுமான எதிரான ஒரு சட்டமாக இருக்கக்கூடும். அடுத்து என்ன நடக்கின்றது, என்ன நடக்க போகின்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போ மத்திய சர்க்கார் 2 ஸ்டேட்மெண்ட், ஒன்று 31 சீட் கிடைக்கலாம் தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு சொல்லும், இன்னொன்று 59 சீட் கிடைக்கலாம் அப்படின்ட்டு இந்த மத்திய சர்க்கார் சொல்கிறோம். இது எவ்வாறு, எந்த கணக்கெடுப்பு, எந்த சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எந்த ஆண்டுலேருந்து கணக்கெடுக்க போகிறோன்னு சொல்கிறீங்களா, இல்லை தொகுதி மறுசீரமைப்பு சட்டம் எவ்வாறு இருக்கும்னு சொல்கிறீங்களா, இல்லை 2029 தேர்தலுக்கு முன்பாக இது இருக்குமா, பின்பாக இருக்குமா, எவ்வாறெல்லாம் இருக்கக்கூடும் என்று ஒரு சர்க்குலரோ ஒரு எதுவுமே இன்னைக்கு வரையும் விரிவான ஒரு விளக்கங்கள் கொடுக்க. நான் முன்பு சொன்னதை போலவே இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது மாநிலவை உறுப்பினர்களோ கிடையாது. இருந்தாலும் அவர்கள் கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அவர்கள் எவ்வாறு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று இன்றைக்கும் மக்கள் புரியாமல் இருக்கிறார்கள். நான் முன்பு சொன்னதை போல தமிழக வெற்றி கழகம் இந்த மசோதாவை எதிர்க்கிறதா அல்லது ஃப்ரீஸ் செய்ய சொல்கிறதா, மக்கள் கணக்கெடுப்பு தொகையை இந்த மசோதாவை நிறைவேற்ற சொல்கிறார்களா என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியாளர்களிடம் நாம் கேட்டால்தான் தெரியும். என்னுடைய பகுத்தறிவுக்கு எட்டியவாறு நான் சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது ஒரு முழு உருவில் ஒரு சிறிய கேக் ஒன்று இருக்கிறது. அந்த கேக் இப்பொழுது பெருசாக போகிறது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு அந்த சிறிய வகை கேக்கில் எந்த ஸ்லைஸ் கிடைத்ததோ அதே ஸ்லைஸ் தான் இப்போது அந்த பெரிய கேக்கிலும் கிடைக்க போகிறது. ஆனால் வட மாநிலங்களில் அந்த ஸ்லைஸுக்கான சைஸு பெருசாக கிடைக்க போகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே மக்களாகிய நீங்கள் இந்த மசோதாவை பற்றி சொல்லுங்க. இந்த மசோதா பாராளுமன்றங்களை நிறைவேறினால் நன்மையா தீமையா, தமிழ்நாடு எவ்வாறு கையாளும், வட மாநிலங்கள் எவ்வாறு கையாளும் என்று மக்களாகிய நீங்களே சொல்லுங்கள். அதேபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடை பற்றியும் மக்களாகிய நீங்கள் உங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம். நன்றி.